தமிழ் மக்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். எல்லாருக்கும் பிரியாணி தெரிஞ்சது தான், ஆனால் நான் எப்படி செய்கிறேன்றது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு 2 ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா இலையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கிறேன். எண்ணெயிலே பட்டை கிராம்பு அப்புறம் அந்த அன்னாச்சி பூ எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1/2 kg கறி வாங்கியிருக்கேன், அதையும் போட்டு வதக்கிறேன். நான் வந்து 2 பெரிய டம்ளருக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அது ஒரு 1/2 kg இருக்கும் ரைஸ். அதுக்கு 1/2 kg சிக்கன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நான் வந்து இந்த பிரியாணியில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணவே இல்லை. அது என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கறி கூட கொஞ்சம் உப்பு அந்த சுவை வரணும் இல்லையா, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பிரியாணியில் இருக்க கறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதனால் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் தயிரும் 1 கப்பு போல் இருக்கும், தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி வதக்கணும், நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இப்போது தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். நான் வதக்கி விடும்போது தீ அதிகமாக வச்சுட்டு கொஞ்சம் வதக்கி விடுறேன் நான். இப்போ பக்கத்தில் இருக்க முட்டை வெந்துடுச்சு, ஆஃப் பண்ணி விட்டேன். இப்போ இது நல்லா வதக்கிட்டே இருக்கிறேன். வதக்கினப்புறம் இதுக்கு தட்டை போட்டு மூடி வச்சு கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 minutes ஆகுது அப்பப்போ திறந்து மூடி நம்ம அதை வேக வைக்கணும். கறி வேகணும் இல்லையா. நம்ம இப்போ வந்து இதில் ஆயில் ஃபஸ்ட் ஆனியன் வதக்கும் போதே வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போது அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு இருக்காது. அதனால் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயோட வதக்கணும். அப்போ பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் வரும். இப்போது நான் திரும்பி தட்டை போட்டு நான் மூடிடுறேன் வதக்கி விட்டுட்டு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கறி வந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அந்த 2 டம்ளர் அரிசி கழுவி நல்லா ஊற வச்சதுலேயே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். பாருங்கள், இந்த கிளாஸ் அளவு தான் 3 டம்ளரில் ஊற்றிட்டேன். இது 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி 4 டம்ளர் நான் இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து புதினா இலை அதில் வதக்கிறதுலேயும் புதினா இலை கொஞ்சம் போடுறேன், இதுலேயும் கொஞ்சம் புதினா இலை போடுறேன். பிரியாணி செய்கிறது செம்ம ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். புதினா போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம உப்பு வந்து இதில் எவ்வளோ அந்த தண்ணியிலே டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்க மாதிரி அளவுக்கு நம்ம உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறோம். அரிசியை மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அந்த தண்ணியில் தான் சும்மா அப்படி நான் கலக்கிறேன். அரிசி உடஞ்சிரும். இல்லைன்னா தண்ணி மட்டும் அப்படி மேட்டாக இது பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்து உப்பு இருக்குன்னா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிப்பு சுவைக்காக லெமன் 1/2 லெமன் இதில் நான் புழிஞ்சு விடுறேன். 1/2 கிலோ ரைஸுக்கு நான் 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இப்படி இது கரண்டியில் வந்து பிழிஞ்சு விட்டால் அந்த லெமனோட கொட்டை அதுக்குள்ளே உள்ளாது. அதுக்காக நான் அந்த கரண்டியில் வச்சு பிழிஞ்சு விட்றேன். இப்போ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அதாவது அரிசி இது பண்ணாமல் அப்படி ஓரமாக நான் இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் விட்டுட்டு தட்டம் போட்டு மூடி வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.